மார்கழி 2 வெற்றிகரமாக சூரியன் உதிக்கிறதுக்கு முன்னாடி கோலமும் போட்டு விளக்கும் ஏற்றிட்டேன். எப்போவுமே திங்கக்கிழமை தாங்க வீட்டுக்கு தேவையான காய்கறிகள், அதாவது ஒரு வாரத்துக்கு தேவையான காய்களை வாங்கி ஃப்ரிட்ஜில் வச்சிருவேன். அப்படியே காய் வாங்கிட்டு அதுக்கு பில்லு பே பண்ணலாம்னு சொல்லிட்டு கேஷ் கவுண்டர் பக்கத்தில் நின்றுட்டுருக்கேன். ஒரே மாங்காய் வாசனை செம்மையாக இருந்துச்சா, சரி அதை மட்டும் ஏன் விடுவாடன்னு சொல்லிட்டு ஒரு மாங்காவும் கூட வாங்கிக்கிட்டேன். இந்த மாங்காய் மட்டும் ரியோ கண்ணில் படாமல் பார்த்துக்கணுங்க. அவன் மட்டும் பார்த்துட்டானா சும்மாவே கட் பண்ணி உப்புல தொட்டு தொட்டு சாப்பிட்டுருப்பான். அவன் மட்டும் இல்லை, கூட்டு கலவாணி நானும் தான். ஃப்ரிட்ஜில் வச்ச சட்னி கொஞ்சமாக மிச்சம் இருந்துச்சுன்னா அதை சூடாக்கிறதுக்கு பதில் இந்த மாதிரி சூடான தோசைகளில் வச்சுட்டிங்கனாலே போதும். சட்னி பார்த்தீங்கன்னா மிதமான சூட்டுக்கு வந்துடும். தயிருக்கு உர ஊற்றி வச்சிங்கன்னா கண்டிப்பாக இந்த பனிக்காலத்தில் சட்டுன்னு தயிராகி வராது. அதுக்கு வந்துட்டு இந்த சூடு பாத்திரம் இருக்குல்ல, குழம்பு பாத்திரம், இதுக்கு மேலாம் நீங்கள் எடுத்து வச்சிட்டிங்கனாலே போதும். காலையில் ஊற்றி வச்சா ஈவினிங்லாம் தயிராகி வந்து வாரம் மாங்காய் வாரம் அப்படின்ற மாதிரி அதில் உள்ள சதை இருக்குது பார்த்தீங்களா, அதை மட்டும் எடுத்து இன்னைக்கு மாங்காய் சாதம் பண்ணிக்கிட்டேன். தோலை எடுத்து வச்சுட்டு அதில் வச்சு நாளைக்கு துவையல் பண்ணிப்பேன். எண்ணெய் ஊற்றி கடுகு, சீரகம், காஞ்ச மிளகாய், முந்திரி, கருவேப்பிலை இது போட்டதுக்கு அப்புறம் மாங்காய், மஞ்சத்தூள், உப்பும் போட்டு ஒரு 3 மினிட்ஸ் நல்லா வதக்கிக்கலாம். பொல பொலன்னு அரைச்சி ஆற வச்ச சாப்பாட்டையும் சேர்த்துக்கலாம். மாங்காய் சாதம் ரெடி. இன்னைக்கு ஸ்நாக்ஸுக்கு கார்ன் கொடுத்து விட்டேன்.